இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்வாராக. நீங்கள் அனுப்பியிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி இன்னும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஏதாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு திரையிலே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம், தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கும் வெள்ளி காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகுது. பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி நோக்கம் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவதுதான். துக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கொண்டு வந்து கொடுப்பதுதான் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த தரிசனத்தோடு தான் ஆறுதலான வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவித்து தேவனிடத்திலிருந்து எப்படி நன்மை பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த பிரச்சனைகள் பாடுகள் இந்த விடுதலையாகி வருவது என்று வேத வசனத்தை விளக்கி சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபித்து வருகிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சபையானது கொட்டல்பாடு குளச்சல் அருகாமையிலே கொட்டல்பாடு பகுதியில் இருக்குது நீவிந்தியா சபை. எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் விடுதலின் உபவாச கூடுகை நடைபெறுகிறது. பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாபக்கட்டுகளிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து வருகிறார். தேவைப்படுகிறவர்கள் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்று விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கும் காலை 10 மணிக்கும் இரவு 7 மணிக்குமாக 3 ஆராதனைகள் நடைபெற்று வருது. ஆராதனையில் பங்கு பெறுகிற விரும்புகிறவர்கள் நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை நான் அன்பாக அழைக்கிறேன். இன்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி, குடும்பங்களை பாழாக்கும் அல்லது அழிக்கும் தரித்திரத்தின் ஆவி. கடந்த வார செய்தியிலே எரிச்சலின் ஆவியினால் எப்படி குடும்பங்கள் பிரிந்து போகிறது, எரிச்சலின் ஆவியினால் எப்படி குடும்பங்கள் அழிந்து போகிறது, குடும்பங்களில் சமாதானங்கள் கெட்டு சொல்லி செய்தி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அநேகர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டு என்னை தொடர்பு கொண்டீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். இந்த வாரம் தரித்திரத்தின் ஆவி, நல்ல ஆசீர்வாதமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் திடீரென்று அழித்து குட்டிச்சவர் ஆக்குகிற ஒரு ஆவிதான் தரித்திரத்தின் ஆவி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல செழிப்பாக வாழ்வாங்க, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதமாய் சமாதானமாய் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஒரு ஊரில், ஒரு பட்டணத்தில், ஒரு சமூகத்தில் நல்ல நிலையில் இருந்தவங்க அப்படியே ஒன்றில்லாமல் போய் வெறுமையாய் அன்றாட வாழ்க்கைக்கு கூட சிரமப்படுகிற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தரித்திரத்தின் ஆவினால் உண்டாகிற பாதிப்பு இது. அநேகருக்கு கொடுப்பாங்க, கொடுத்து உதவுவாங்க, தாராளமாய் செலவு பண்ணுவாங்க, எப்பொழுதுமே ஒரு பை நிறைய பணத்தோடு தான் வாழ்வாங்க. ஆனால் திடீரென்று ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் வறுமை வாட்டி வதைக்கும், எப்பொழுதுமே மற்றவருடைய உதவியை நாடி தேடுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதன் பின்னணியத்திலே தரித்திரத்தின் ஆவி செயல்படுகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுகமாய் செழிப்பாய் வாழ்ந்து
இப்போ எல்லாவற்றையும் இழந்து ஒரு வறுமையில் தரித்திரத்தில் வேதனையில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. தரித்திரத்தின் ஆவி என்ன செய்யும், அது எப்படிப்பட்டது, அதை எப்படி மேற்கொள்வது, அதை துரத்துவது, இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தரித்திரத்தின் ஆவி ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அது அந்த குடும்பத்தை எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கும் என்பதை இன்றைக்கு நம்ம பல குடும்பங்களில் பார்த்து வருகிறோம். உங்கள் குடும்பமும் அப்படிப்பட்ட நிலைமையில் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், திருமண வயதில் இருக்கிற மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாமல், கட்டின வீடு பாதியிலே நிற்கும்படியாக, இன்னும் ஏதோ ஒரு நோய் மருத்துவம் பார்க்க கூட வழி இல்லாமல், அணுதின அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலை நெருக்கப்பட்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற அந்த தரித்திரத்தின் ஆவி இன்றைக்கு துரத்தப்பட்டு மறுபடி நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்த செழிப்பு மறுபடி உங்கள் வாழ்க்கையில வரும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி அது என்பதை இந்த செய்தி நான் சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 நான் வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? என்ன நடக்கும் தெரியுமா? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். தரித்திரம் எப்படி வருகிறது பாருங்கள். வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருகிறது. இதுதான் தரித்திரத்தின் ஆவி. ஆயுதம் அணிந்தவனை போல ஒரு வீட்டுக்குள் புகுந்து தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு எதையெல்லாம் நஷ்டப்படுத்தலாம், எதையெல்லாம் அழிக்கலாம், எதெல்லாம் கெடுக்கலாம், அதெல்லாம் அழித்து விடுவார். எந்தெந்த விதத்தில் வருமானங்கள் வருதோ, எந்தெந்த விதத்தில் நன்மைகள் வருதோ, அது எல்லாவற்றையும் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு பாழாக்கி விடுவார். என்னெல்லாம் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்பு ஒரு வீட்டில் இருக்குதோ அதையெல்லாம் இந்த ஆவி அழித்து போடும், அதை எல்லாவற்றையும் கெடுத்து போடும். பல வருடமாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்ததை எல்லாம் ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில், சில வருடங்களில் அத்தனையும் இந்த ஆவி அழித்துவிடும். ஆயுதம் அணிந்திருக்கிற ஆவி, கூடாரத்துக்குள் நுழைகிற ஆவி, வீட்டுக்குள் நுழைகிற பொல்லாத ஆவி, அது நுழைந்து தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே நுழைந்து, வேலை செய்கிற இடத்துல நுழைந்து, உங்கள் குடும்பத்தில் நுழைந்து, சில நேரங்களில் சரீரத்துக்குள் நுழைந்து பல்வேறு விதமான நஷ்டங்களை, இழப்புகளை ஏற்படுத்துது. முதலாவது இந்த ஆவி தன் ஆயுதத்தை பயன்படுத்தி நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கும். இரண்டாவது, இனி ஒரு விதத்தில் ஒரு நன்மை, ஒரு வருமானம் அல்லது ஒரு செழிப்பு உள்ளே வர முடியாதபடி தடை செய்யும். எந்தெந்த விதத்தில் வருமானம் வருதோ அந்த விதத்தில் அது தடை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லிவிட்டு, இந்த தரித்திரத்தின் ஆவி எப்படி உள்ளே நுழைகிறது, நாம் அதை எப்படி துரத்துவது என்ற 3 காரியங்களை வேகமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 43, 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது 12 வருடமாக பெரும் பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். உடனே அவருடைய பெரும் பாடு நின்று போயிற்று. பாருங்க, 12 வருஷமா ஒரு அம்மா ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாங்க, ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க. வியாதி பலவீனம் வருவது மனித இயல்பு, அது எல்லாருடைய சரீரத்திலும் வருது போகுது. ஆனா இங்க இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிற பலவீனத்துக்கு தரித்திரத்தின் ஆவி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. தரித்திரத்தின் ஆவி இந்த பலவீனத்தில் செயல்படுது.
எப்படி அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்க, 12 வருடமா இந்த அம்மாவுக்கு வியாதி. இந்த அம்மா பாருங்க, ஆஸ்பத்திரியா போறாங்க, டாக்டரா பார்க்கறாங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி போகும் பொழுதும் பணத்தை செலவழிக்கிறாங்க. தன்னுடைய வருமானம் அத்தனையும் இழக்கிறாங்க, சேமிப்பை இழக்கிறாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும், தன்னுடைய சேமிப்பு முழுவதையும், தன் சொத்து முழுவதையும் இந்த அம்மா வைத்தியத்துக்கு, டாக்டருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சாச்சு. இனி ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வித்தாச்சு. கழுத்தில் காதில் கடந்தது வித்தாச்சு, வீடு சொத்து பத்து வித்தாச்சு, நகை நட்டு எல்லாம் வித்தாச்சு. இப்போ கடன். இப்போ என்ன செய்து தன் பிள்ளைகளை நடத்துவதற்கு, தன் வீட்டை நடத்துவதற்கு என்ன செய்வது? கடனுக்கு தான் போகணும். எப்படி தன் குடும்பத்தை நடத்துவது? வழி இல்லை. பிள்ளைகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க? வழி இல்லை. வருகிற வருமானம் எல்லாம் டாக்டருக்கே போகுது, மருந்துக்கே போகுது. பாருங்க, ஒரு வியாதி வருது, அது அத்தனையும் அழிக்குது. சொத்து அத்தனையும் அழிக்குது, வருமானம் அத்தனையும் அழிக்குது. வாழ்க்கையில சேமிப்பே இல்லாத நிலைக்கு கொண்டு போகுது, வாழவே முடியாத நிலைக்கு அந்த வியாதி கொண்டு போகுது. அப்படின்னா அந்த வியாதிக்கு காரணம் என்ன? தரித்திரத்தின் ஆவி. அது ஒரு பொல்லாத ஆவி. உள்ளே நுழைந்து எங்க போனாலும் அந்த நோய் குணமடையாது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் குணமடையாது. 2 நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் வரும். பணத்தை கொண்டு கொடுக்கணும் மருந்துக்கு. அந்த ஸ்கேன் எடு, இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, அத்தனை பணமும் செலவழிந்து கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்த நம்முடைய சொத்தையும் செலவழித்தா கூட நோய் குணமடையாது. ஏன்னா தரித்திரத்தின் ஆவி உள்ளே இருக்கிறது. அந்த தரித்திரத்தின் ஆவியை எந்த மருந்தும் விரட்ட முடியாது. எந்த மருத்துவராலும் தரித்திரத்தின் ஆவியை விரட்டி விட முடியாது. எந்த டாக்டர் தரித்திரத்தின் ஆவியை துரத்த முடியும்? தரித்திரத்தின் ஆவி வெளியே போனாதான் அந்த நோய் குணமடையும். தரித்திரத்தின் ஆவி துரத்தப்பட்டாதான் அந்த பலவீனம் நீங்கும். ஏன்னா அது தரித்திரத்தின் ஆவி அந்த பலவீனத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு. தரித்திரத்தின் ஆவி அந்த வியாதியை கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த மனிதனை முன்னேற விடக்கூடாது, இவனை வறுமைக்குள்ளாக்க வேண்டும், இவனை வேதனைக்குள்ளாக்கணும் சொல்லி இந்த தரித்திரத்தின் ஆவி அந்த வியாதியை வச்சிருக்கு. அதை துரத்தி அடிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு தான் வல்லமை உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சிலுவையிலே சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் ஆணி அறைய ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. அவர் ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், அந்தகார வல்லமைகளை ஜெயித்தார், அவர் ஜெயம் எடுத்தார். அப்ப இயேசுவால மாத்திரம்தான் அந்த ஆவியை துரத்த முடியும், தரித்திரத்தின் ஆவி துரத்த முடியும். பாருங்க, அந்த அம்மா எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நோய் குணமாகலை. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டாள், அவருடைய ட்ரெஸ்ஸின் ஓரத்தை தொட்டாள், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு தேவ வல்லமை இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. என்ன நடக்குது? நோய் குணமடையுது. ஆனா உள்ளே மறைவா என்ன நடந்தது தெரியுமா? ஆவிக்குரிய மண்டலத்தில் அவளுக்குள்ளே கிரியை செய்த தரித்திரத்தின் ஆவி துரத்தப்பட்டது. இத்தனை வருடமா எங்க போனாலும் குணமாகாமல் தன்னுடைய பணத்தை எல்லாம் அழித்து, தன் சொத்துக்களை எல்லாம் அழித்து கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவி துரத்தப்பட்டது. இதே நிலைமையில நீங்க இருக்கலாம், இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு முறை ஒரு சகோதரனுக்காக நான் ஜெபிக்க போயிருந்தேன். பல வருடமான வியாதியஸ்தர். அவர் எங்கெல்லாமோ போய் பணத்தை செலவழித்து சுகம் கிடைக்கவில்லை. சொந்த வீட்டை இழந்து, வருமானத்தை இழந்து, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையிலே அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருந்தது. அந்த பலவீனத்தின் இருந்து அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். கொஞ்ச நேரம் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியான இடத்துல சொன்னான், அவருடைய நோய் குணமடைய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறதை நிறுத்து, அவருக்கு இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற தரித்திரத்தின் ஆவி துரத்தப்பட்ட ஜெபம் பண்ணு
இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் நிற்கிற தரித்திரத்தின் ஆவி துரத்தப்பட்ட ஜெபமண்ணு. பார், அவருடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பார், அவருடைய குடும்பம் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் நிற்கிறது. பார், அவருடைய தொழில் முற்றிலுமாய் அழிந்து போய்விட்டது. பார், இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. இதன் பின்னணியில் தரித்திரத்தின் ஆவி இருக்கிறது. இந்த மனுஷனுடைய வியாதிக்கு காரணம் தரித்திரத்தின் ஆவி. நீ இந்த தரித்திரத்தின் ஆவியை கடிந்து விரட்டு என்று கர்த்தர் சொன்னார். கொஞ்ச நேரம் ஆவியிலே போராடி ஜெபம் பண்ணினேன். இந்த குடும்பத்தை இவ்வளவு வறுமைக்குள் ஆக்கி தரித்திரத்துக்குள் ஆக்கி வைத்திருக்கிற தரித்திரத்தின் ஆவியே இந்த குடும்பத்தை விட்டு வெளியே ஓடு, இயேசுவே நாமத்தில் வெளியேறி போ என்று ஆவியிலே கடிந்து ஜெபம் பண்ணினேன். சில தினங்களுக்குள்ளாக அந்த சகோதரனுடைய சரீரத்திலே மாற்றம் வந்தது, பலன் வந்தது, நோய் மறைந்தது. மறுபடியும் தொழில் செய்ய ஆரம்பித்தார், தன் வேலையை தன் தொழிலை தொடங்கினார், வருமானம் வர ஆரம்பித்தது. அந்த குடும்பம் மீண்டு எழும்பி வந்தது. இன்றைக்கு சுகமாக இருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் தரித்திரத்தின் ஆவியினுடைய போராட்டம் உங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்கும், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும். தேவை சந்திக்கப்பட முடியலைன்னா, அடுத்த வேளை வருமானத்து வழியிலேன்னா, கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டினா வாழ்க்கை சமாதானம் போய்விடும், நிம்மதி போயிடும். கடன்காரர்கள் தினமும் வந்து தொந்தரவு செய்வார்கள். அந்த வட்டியை கொடுக்கவா, இந்த வட்டியை கொடுக்கவா, அந்த லோனை அடைக்கவா, இந்த லோனை அடைக்கவா. இப்படியே வாழ்க்கை போய்விடும், நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். இதன் பின்னணியில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவி அது துரத்தப்படணும். அது துரத்தப்படும் வாழ்க்கையில் விடுதலை வரும், சமாதானம் வந்துவிடும், நிம்மதி வந்துடும், நோய் மறைந்து போகும், ஆரோக்கியம் வரும், வேலை செய்து பிழைக்கக்கூடிய பலன் உண்டாகும். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தருவான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா புரிந்துவிடுங்க. தரித்திரத்தின் ஆவி துரத்தப்படணும். இந்த ஆவிகள் துரத்தப்படும் விடுதலை நிச்சயமாய் உண்டு. இந்த ஆவி எப்படி உள்ளே நுழைகிறது? முதலாவது நாம் வாசித்தோம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. சோம்பேறித்தனத்தினால் தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழைகிறது. சோம்பேறித்தனம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் அவசியம், அடிப்படையான ஒன்று தூக்கம். 7 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், சிலருக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் தேவைப்படுது. சரி அவ்வளோ நேரம் தூங்கணும். ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு மனிதன் எப்போவுமே தூங்கிட்டே இருப்பான்னா நிச்சயமாக தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழையும். குறிப்பாக அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதிகாலை எழும்பி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் தூங்குவான் என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து விடும். அது வழிபோக்கனை போல நுழைந்து விடும். அது ஆயுதம் அணிந்தவனை போல உள்ளே நுழைந்து விடும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அதிகாலை இருட்டோடு தேவ சமூகத்திலே வர வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, அவர்களுக்கு உணவு கிடையாது, அவர்களுக்கு வருமானம் கிடையாது. கர்த்தர்களை எப்படி நடத்தினா? கர்த்தர் என்ன செய்தார்? அதிகாலையிலே வானத்தில் இந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுப்பார். பனி போல மன்னா அங்கே வந்து வயல்வெளிகளில் புல்வெளிகளில் தெளிந்து கிடக்கும். தேனில் இட்ட பணியாரத்தை போல சுவையான தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை தேவன் கொடுத்தார். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? வெயில் வருகிறதுக்கு முன்பதாக நீங்கள் வந்து இந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சமைக்க வேண்டும். வெயில் வந்தால் அது அப்படியே பனி போல உருகி போய்விடும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானது தான் நீங்கள் எடுக்க வேண்டும், இல்லைன்னா கெட்டு போய்விடும். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டன்னு சொல்லுகிறார், நீ அதிகாலை இருட்டோடு எழும்பி தேடணும், தேவ சமூகத்தை தேடணும். அப்போ தான் உனக்கு ஆகாரம் உண்டாகும், அப்பொழுது அவன் குடும்பத்துக்கு பிழைப்பு உண்டாகும். இல்லைன்னா நீ பட்டினி தான். அன்னைக்கு பட்டினி தான். 6 நாளைக்கு தேவையானதை நீ ஒவ்வொரு நாளும் வரணும். 7வது நாள் ஓய்வு நாள், அன்றைக்கு மாத்திரம் 6வது நாளே நான் உனக்கு கொடுத்து விடுவேன். ஆண்டு சொல்லுகிறது பாருங்க.
இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான, இதில் ஆழமான சத்தியம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இதில் கவனம் இல்லாமல் நிர்விசாரமாக இருக்கிறபடியால் அந்த குடும்பங்களில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து நன்மைகள் போய்விடுகிறது, செழிப்பு போய்விடுகிறது. வேதம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் செழிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் செழிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் பிசைகிற தொட்டி உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். குறையவே இல்லை, செழிப்பு. ஆனால் இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில செழிப்பை பார்க்க முடியல? ஏன் தேவ பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கிறாங்க? அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜெபமே இல்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அதிகாலை இருட்டோடு எழும்பி கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து துதித்து ஆராதித்து ஜெபிக்காவிட்டால் அந்த குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து கிரியை செய்யும். அதே போல ஓய்வு நாள், கர்த்தர் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டிய நாள். சில நாடுகளில் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வாரத்தில் ஒரு நாள் சபை கூடி வருகிற நாள், சபை ஆராதனை நாள். அது ஒரு ஒழுங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகாரத்தை ஆண்டு கொடுக்கும் பொழுது 6 நாள் தான் கொடுத்தா, 7 நாள் இல்லை. 7வது நாள் ஓய்வு நாள், அதை சரியா அனுசரிக்கணும். அப்ப நீ 6வது நாளே வந்து எடுத்துக்க. 6வது நாளே அன்றைக்கு உனக்கு நான் கொடுக்கிறேன். 7வது நாளை அனுசரிக்க வேண்டும், ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அப்பதான் உனக்கு நான் ஆகாரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல கவனம் வேணும். சபைக்கு ஆராதனைக்கு ஒழுங்காய் பங்கெடுக்காவிட்டால் தரித்திரத்தின் ஆவி அந்த குடும்பத்திலே நுழையும். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடக்குவீர்கள் என்றால் தரித்திரத்தின் ஆவி உன் வீட்டுக்குள்ளே நுழைந்து உன் வருமானத்தை பாழாக்கும், செழிப்பை பாழாக்கும். இது தெரியாம தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடக்கிட்டு அங்க போன இங்க போன சொல்லுவாங்க. அந்த வாரம் முழுசும் அவங்க படுகிற பாடு, நெருக்கம், துன்பம். 2 காரியத்தை கவனிங்க. ஒன்று அதிகாலை ஜெபம், இன்னொன்று சபை கூடி வருதல், சபை ஆராதனை. இது 2ஐயும் தவறவிட்டால் தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழையும். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 13வது அதிகாரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனே கனமடைவான். புத்திமதிகள். தேவ சமூகத்தில் வருகிறோம், கர்த்தருடைய ஆலயத்து வருகிறோம். ஒரு தேவ ஊழியர், உங்க சபை போதகர், அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். ஆவியான வரும்போது என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார், போதித்து நடத்துவார், புத்தி சொல்லுவார், ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். வேத வசனங்கள் கண்டித்து உணர்த்தும். நம்முடைய தவறுகளை தேவன் கண்டித்து உணர்த்துவார். உடனே சபையில விசுவாசிகள், பாஸ்டர் எங்களை குத்தி பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்க மாட்டாங்க. எங்கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. புத்திமதிக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளை, உங்கள் சபையில் உங்கள் பாஸ்டர், உங்கள் சபை போதகர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காவிட்டால், உனக்கு நேராக வருகிற கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்காவிட்டால், கர்த்தர் உங்கள் தவறுகளை கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வு அடையாவிட்டால் தரித்திரத்தின் ஆவிக்குள்ளாக்கப்படுவீர்கள். தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழையும். தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பான், உணர்த்துவார். இது வேண்டாம், இதை செய்யாத, இதை செய், இதை பண்ணு. போதகர் மூலமா, ஊழியக்காரர் மூலமா பல்வேறு விதத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது கவனிக்கணும், புத்திமதியை கேட்கணும். சிலர், நீ என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டம், நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன், நடப்பேன், என் தொழில், என் காரியம், நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன்னு செய்வாங்க. பல விதமான நஷ்டம், தரித்திர நுழையும். சில கணவன்மார்கிட்ட அதில் ஜெபிக்கிற சகோதரிகள், மனைவி சொல்லுவாங்க, வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம், இந்த முதலீடு வேண்டாம், இது இப்படி பண்ணாதீங்க, இதை விட்டுருங்க. கேட்கவே மாட்டாங்க. அதை செய்து தரித்திரம், வறுமை. சில சகோதரிகிட்ட கணவன்மார் சொல்லுவாங்க, வேண்டாம், இந்த மாதிரி செலவு பண்ணாத, இந்த மாதிரி பண்ணாத, இது வேண்டாம்மா. ஆலோசனைக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. புத்திமதிக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. பிள்ளைகள் புத்திமதிக்கு செவி கொடுக்காத பிள்ளைகளால் குடும்பம் தரித்திரமாகும்.
கணவன் சொல்லுகிற நல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்காத மனைவியால் குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி நுழையும். மனைவி சொல்லுகிற நல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்காத கணவனை நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ள குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து எல்லாவற்றையும் பாழாக்கும். ஊழியக்காரர் சொல்லுகிற ஆலோசனை கவனமாய் செவி கொடுக்காத குடும்பங்களில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து பாழாக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். அந்த தரித்திரத்தின் ஆவி எவ்வளவு வேதனை உண்டாக்குகிறது. இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 21வது அதிகாரம். நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தை எண்ணெயை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவது இல்லை. மதுபானத்தை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவது இல்லை. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் அடைவான். கர்த்தர் கொடுக்கிற வருமானம் பாருங்க, நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தது கர்த்தர். ஆகையால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வருமானத்தை நான் கவனமாக செலவழிக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு, கொஞ்ச நேர சந்தோஷத்திற்கு, சிற்றின்பங்களுக்கு கொண்டு போய் ஆண்டவர் தருகிற பணத்தை செலவழிக்க தரித்திரத்தின் ஆவி அந்த குடும்பத்தில் நுழையும். வீணான காரியம் செலவு பண்ணும். தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழையும். கொஞ்ச நேர பொழுதுபோக்கு, கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக வருமானங்களை வீணாக்க தரித்திரத்தின் ஆவி அந்த குடும்பத்தை நுழைந்து பாழாக்கும். மதுபானம் தரித்திரத்தின் ஆவியை உள்ளே கொண்டு வரும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில மதுபானம் வருமானால், போதை பழக்கங்கள், புகை பழக்கங்கள் வருமானால், அதோடு சேர்ந்து தரித்திரத்தின் ஆவியும் உள்ளே வரும். எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம், குடியினால் அழிந்தது, மதுபானத்தினால் அழிந்தது. நல்ல தொழில், நல்ல பிஸ்னஸ், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல செழிப்பு. திடீரென்று ஒரு கணவன் மதுபானத்தை குடிக்க ஆரம்பிப்பார், அல்லது பிள்ளை மதுபானத்துக்கு அடிமைப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதான், அந்த குடும்பம் அட்ரஸே இல்லாமல் போயிடும். என் அன்பு சகோதரா, நீ மதுபானத்தை குடிக்கிற நபராக இருந்தால் தெரிந்து கொள், மதுபானத்தோடு சேர்ந்து தரித்திரத்தின் ஆவியும் உனக்குள் நுழைகிறது, உன் குடும்பத்தில் நுழைகிறது. அது உன் குடும்பத்தை பட்டினியாக்கும், அது உன் குடும்பத்தை வறுமைக்குள்ளாக்கும், அது உன் குடும்பத்தை தரித்திரத்துக்குள்ளாக்கும். உன் பிள்ளைக்கு படிப்பு இல்லாமல் போகும், திருமணம் இல்லாமல் போகும், நீ வாழ வழியற்று போகும். மதுபானம் தரித்திரத்தின் ஆவியை உள்ளே கொண்டு வரும். எச்சரிக்கையாயிரு. கொஞ்ச நேரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த போதை கொஞ்ச நேரம் உனக்கு ஒரு மயக்கத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஆகாயத்தில் பறந்தது போல ஒரு அனுபவத்தை அந்த மதுபானம் கொடுக்கிறது. உண்மைதான். அதான் என்ன செய்யுது? தரித்திரத்தின் ஆவியை உன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருது, தரித்திரத்தின் ஆவியை உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது. கவனிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். மதுபானத்தை குடிக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து உன் குடும்பத்தை பாழாக்கிவிடும். உன் குடும்பத்தின் வருமானத்தை அழித்து விடும். வருமானத்துக்கான வழியெல்லாம் அடைஞ்சிரும். ஏற்கனவே சம்பாதித்து சேமித்ததும் காணாமல் போய்விடும். தரித்திரத்தின் ஆவி அவ்வளவு கொடுமையானது. மதுபானத்தை விளையாட்டா குடிக்கிறோம், ஜாலியா குடிக்கிறோம், ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு குடிக்க ஆரம்பிக்கிறோம். என் காசுல குடிக்கலைங்க, ஃப்ரெண்டு வாங்கி தந்தான் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறோம். நீ குடிக்க அப்புறம் உன்னால் இருக்க முடியாது. உன் வருமானம் அத்தனையும் கொண்டு போய் நீ அதில் செலவழித்தாலும் உன்னால் இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஒன்று கூட வீட்டை கொண்டு வர முடியாது. அத்தனை மதுபான கடையில தான் நீ கொண்டு போய் கொடுக்கணும். உன் பிள்ளை எப்படி படிக்கும்? ஒரு குடும்பம் எப்படி பிழைக்கும்? வீட்டில் எப்படி ஆகாரம் வரும்? தரித்திரம் குடும்பத்தை பிடித்து கொள்ளும், வறுமை குடும்பத்தை பிடித்து கொள்ளும். ஆகையால் எச்சரிக்கையாயிரு. சிற்றின்பம், சூதாட்டங்கள், சீட்டாட்டம், சினிமா, இன்னும் பல்வேறு காரியங்கள் கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக, ஒரு நாள் சந்தோஷத்துக்காக விலை உயர்ந்த வஸ்திரங்கள், விலை உயர்ந்த ஆடம்பரமான காரியங்களை சிலர் செய்வாங்க. எதையுமே யோசிக்க மாட்டாங்க. 50 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 500 ரூபா செலவு பண்ணுவாங்க. 500 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5000 செலவு பண்ணுவாங்க. தன்னை ஒரு பெரிய நபரை போல காட்டிக்கொள்வதற்காக தன் பணத்தை எல்லாம் செலவழிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் நுழையும்.
தரித்திரத்தின் ஆவி நுழையும். அப்புறம் கொஞ்ச நாள்ல பாருங்க, அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க ஆள் இருக்காது. அவன் ஒரு தேவையோடு நிற்பான், ஆளே இருக்காது. இவன் பலருக்கு வாரி வழங்கி இருப்பான். ஆடம்பரமாய் பலரை கூப்பிட்டு வந்து பல்வேறு காரியம் செய்திருப்பான். சிற்றின்பம், பெருமை, தன் பெயரை காட்டணும், தன் புகழை காட்டணும், தன்னை பெரிதாய் காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வருமானத்தை அழிக்கிறவன் தரித்திரத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு கடைசியில வறுமை பிடித்து ஒன்று இல்லாமல் நிற்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம். ஆனா நான் மிகுந்த பாரத்தோடும் கண்ணீரோடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள் விடுதலையாக வேண்டும். உங்கள் குடும்பம் தரித்திரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் தரித்திரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். உங்கள் குடும்பம் தரித்திரத்தின் ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களோடு பேசுகிறேன். சோம்பேறித்தனம், அதிகப்படியான தூக்கம், சிலம் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் இழுத்து மூடிட்டு படுக்கணும், கொஞ்சம் தூங்கு, எப்பவும் தூக்கம் தூக்கம். வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் அப்படியே கிடக்கும், அழுக்கு துணியெல்லாம் ஒரு மூலையில் அப்படியே கிடக்கும், அழுக்கு பாத்திரமெல்லாம் அப்படியே ஒரு இது கிடக்கும், வீடு அழுக்கு பிடித்து இருக்கும். எப்பொழுதும் தூங்கி 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 தரித்திரத்தின் ஆவியின் வீட்டுக்குள்ளே நுழையும். நேரம் கிடைச்சா கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து வாசிப்போம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், அந்த எண்ணமே இருக்காது. கொஞ்ச நேரம் கிடைச்சா தூங்குவோம். அவனுடைய வீட்டுக்குள்ளே தரித்திரத்தின் ஆவி நுழைந்து வருமானங்களெல்லாம் அழித்து விடும். அதிகப்படியாய் ஒருவன் தூங்கிட்டு இருந்தான், அவன் வீட்டில் தரித்திரத்தின் ஆவி நுழையாம். சில வேலைகள் இன்றைக்கு செய்ய வேண்டியதில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்து இன்னொரு நாள் செய்யலாம். சோம்பேறித்தனம் தரித்திரத்தின் ஆவியை உள்ளே கொண்டு வரும். அதிகாலை எழும்பாமல் தூங்கி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்னால் தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழைந்து விடும். ஞாயிறு சபை ஆராதனைக்கு வராமல் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருப்பாய் என்றால் தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழைந்து விடும். சிற்றின்ப பிரியனாய் மதுபான பிரியனாய் இருப்பாய் என்றால் தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழைந்து விடும். அனாவசியமாய் ஆண்டவர் தந்த வருமானத்தை வீணாய் செலவழித்து பெருமை காட்டி தான் பெரியவர் என்று காட்ட விரும்பி பணத்தை வீணாக்குவாய் என்றால் தரித்திரத்தின் ஆவி உன் குடும்பத்தில் நுழைந்து உன்னை பாழாக்கிவிடும். எச்சரிக்கையாயிரு. எப்படி திறத்துறது? அதிகாலை எழும்பி ஜெபி, அதிகாலை எழும்பி ஜெபி. சபை ஆராதனைக்கு ஒழுங்கா போ. சோம்பேறித்தனத்தை இடம் கொடுக்காத. அன்னைக்கு அப்பப்ப செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய். உற்சாகமாயிரு, உற்சாகமாயிரு. சோம்பேறித்தனத்தை இடம் கொடுக்காத. சிற்றின்பங்கள், மதுபானம், வீணான செலவில் இடம் கொடுக்காத. ரொம்ப சிக்கனமாய் ஞானமாய் கரிசனையாக இரு. உன் வாழ்க்கையில தரித்திரம் துரத்தப்படும். இன்றைக்கு தரித்திரத்தின் ஆவியினால் சிக்கொண்டு நீங்க இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆவி என் குடும்பத்தில் நுழைந்து விட்டது, நீங்க சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் என் தொழிலில் இந்த தரித்திரத்தின் ஆவி உள்ளே நுழைந்திருக்கிறது, அது கொண்டு வந்த ஒரு நோய், அது கொண்டு வந்த ஒரு இழப்பு, அதனால இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து தரித்திரனாகி நிற்கிறோம் என்று சொல்வீங்கன்னா இப்ப ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் அந்த தரித்திரத்தின் ஆவி வெளியேறுவதற்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஆமேன். தகப்பனே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஐயோ, என் வாழ்க்கையில தரித்திரத்தின் ஆவி நுழைந்து விட்டது என்று உணர்கிறவர்கள், என் தொழிலில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து விட்டது, என் குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி நுழைந்து விட்டது என்று உணர்கிற ஒவ்வொருத்தரும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அந்த 12 வருட பெரும் பாடுள்ள சகோதரின் மேல ஒரு வல்லமை இறங்கியது, உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கியது. அந்த தரித்திரத்தின் ஆவி துரத்தப்பட்டது, அவள் சுகம் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்த அந்த பொல்லாத ஆவி உம்முடைய வல்லமை வந்த பொழுது துரத்தப்பட்டதே. இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும், ஒவ்வொருத்தருடைய தொழிலில் தேவ வல்லமை இறங்கட்டும். தரித்திரத்தின் ஆவி துரத்தப்படுவதாக, தரித்திரத்தின் வல்லமை துரத்தப்படுவதாக, தரித்திரத்தின் அதிகாரங்கள் அழிந்து போவதாக. ரீமா ஷம்தா லமா, இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு தன் வருமானத்தை இழந்து, தொழிலை இழந்து, பலனை இழந்து, சரீரத்தில் வியாதிப்பட்டு வேலை செய்ய முடியாமல் எப்பொழுதும் ஒரு சோர்வு என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சகோதரன் மேல, சகோதரி மேல இப்பொழுது தேவ
வல்லமை இறங்கட்டும். எவ்வளவு பணம் வந்தால் நிக்க மாட்டேங்குது, அத்தனையும் வீணாய் போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாமல் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மேல் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அத்தனையும் மருத்துவமனைக்கு செலவழிக்கிறேன், அத்தனையும் கோர்ட்டு கேஸுக்கு செலவழிக்கிறேன், என் வருமானம் அத்தனையும் பாழாய் போகிறது, என் பிள்ளைக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்க கூட வழி இல்லாத நிலையிலே நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தரித்திரத்தின் ஆவி முற்றிலும் துரத்தப்படட்டும். அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே, உன்னை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தின் ஆவியை வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். அதிகாலை எழும்பி ஜெபிக்க கிருபை கொடும். ஆலயத்துக்கு ஒழுங்காய் போக உதவி செய்யும். மதுபானத்திலிருந்து விடுதலை ஆக்கும். வீண் செலவுகளிலிருந்து விடுதலை ஆக்கும். சிற்றின்ப பிரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும். உடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் இப்பொழுதே பலப்படுத்துவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தருவார். உங்க தரித்திரம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு இணைந்து ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, ஆமா, உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து